ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் 46 நாமங்கள் வரைக்கும், ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அப்போது தேவியை சகுணமாக உபாசனை பண்ணுறது, அதாவது உருவ வழிபாடு, நிர்குணமாக உபாசனை பண்ணுறது, அதாவது உருவம் இல்லாத வழிபாடில் இப்போ நம்ம நிர்குண உபாசனை பார்த்துட்டுருக்கோம். அப்போது நிர்குணமாக தேவியை உருவம் இல்லாத வழிபடுற ஒரு உபாசனை. அப்போ அந்த நிர்குண உபாசனைக்கு பலனாக சொல்கிறா. பரதேவதையை நிராதாரா, நிரஞ்சனா, நிர்லேபா, நிர்மலா, நித்யா, நிராகாரா, நிராகுலா, நிர்குணா, நிஷ்கலா, சாந்தா இப்படின்ற நாமங்களை வாயினால் பாடி மனசினால் சிந்திக்கும்போது ஆண்டாள் சொன்ன மாதிரி போய புழியும் புகுத்தருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலூரம்பாவாயின்னா. நம்ம சுவாமிக்கு ஒன்றும் அவர் கேட்கல, அவர் நாமங்களை நம்ம சொன்னால் போகிறோம். நம்மளுடைய பாவங்களை தூசாக கரைக்கிறதுக்கு சுவாமி காத்துட்டுருக்கா, அம்பாள் காத்துட்டுருக்கான்றதுக்கு இந்த நாமம் வருது. நிஷ்க்ரோதான் க்ரோத சமணி நிர்லோபாலோபநாசினி நிசம்சயா சம்சயக்னி நிர்பவா பவநாசினி. அப்போது நம்ம மனசில் உள்ள சித்தத்தில், மனசு புத்தி சித்தத்தில் அகங்காரத்தில் படிஞ்சிருக்க காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம்ன்ற கரைகளை நீங்கி நம்ம தூய்மை அடைஞ்சு உள்ளம் தேவி நித்தியவாசம் செய்யறதுக்குரிய திருக்கோயிலாக விளங்கணும். நம்ம அழுக்கெல்லாம் போகனா தான் அம்பாளால் அங்கே வந்து வாசம் பண்ண முடியும். அதனால் அது போகிறதுக்கு இந்த நாமங்கள் நம்மளுக்கு உதவுறது. அதுவே அவளுடைய உருள் உதிச்சதற்கு ஒரு அறிகுறி. அதாவது இந்த களங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னு உணர்றது கூட ஒரு நல்ல அறிகுறி இல்லையா? அடுத்து நம்ம அதை களையறதுக்கு நம்மளால் முயற்சியை பண்ண முடியும். அப்போது அந்த கருமருவு குகையில் காயத்தின் நடுவில் களிம்பு தோய்ந்த செம்பனையான் காண்டக விருக்க அப்படின்னு ஒரு நாமம் வருது. அதாவது ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் அந்த கார இருளுக்குள்ளே அம்பாள் இருக்கா. ஆனால் அந்த அழுக்கை நம்ம போக்கி அந்த இருளை நம்ம அகற்றி அப்போ தானே அந்த உள்ள குகையில் அம்பாள் வந்து உட்கார முடியும். அதுக்கு நம்ம இடம் பண்ண வேண்டாமா? நிஷ்க்ரோத அக்ரோத சமணி நிர்லோபா லோபநாசினி சம்சயா சம்சயக்னி நிர்பவா பவநாசினி நிர்விஹல்பா நிராபாதா நிர்பேதா பேதநாசினி நிர்நாசாமிருத்யு மதனி நிஷ்கிரியா நிஷ்பரிகிரஹா நிஸ்தூலா நீலச்சிகுரா நிராபாயா நிரத்யா துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா துஷ்ட தூரா துராச்சாரா சமனி தோஷவர்ஜிதா. இப்போ அடுத்து சகுண உபாசனை பார்க்க போகிறோம். அதாவது உருவ வழிபாடு. சர்வஜா சாந்திர கருணா சமானாதிக வர்ஜிதா சர்வசக்திமயி சர்வமங்களா சத்கதிப்பிரதா சர்வேஸ்வரி சர்வமயி சர்வமந்திரஸ்வரூபிணி. அப்போ பூஜா முறைகள்னாலையும் மந்திரங்களாலையும் யந்திரங்களாலையும் தந்திரங்களாலையும் வழிபடுறதுக்கு பரதேவதை பல மார்க்கங்களை காட்டி அருளியிருக்காங்க. அதில் இந்த சகுன உபாசனை வருது. அப்போ சர்வாந்தர்யாமியா சர்வதந்திர ரூபியா தேவி விளங்கும் பொழுது அவளுக்கு உருவத்தை கொடுத்து உபாசனை பண்ணுற முறை இது. சர்வ யந்திராத்மிகா சர்வ தந்திர ரூப மனோன்மணி மகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி மிருடப்பிரியா. சுத்த சிவத்துக்கிட்ட முதலாக உதிக்கக்கூடிய அகம்ன்ற உணர்வு அன்னையின் உண்மையான வடிவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வடிவத்துக்கு ஆதிசக்தின்னு பெயர். ஆதிசக்தி ஆவிர்பவிச்சதுனால தான் பனிமலை போல கற்கண்டு மலை போல இருந்த சுத்த சிவத்துக்கு தன் ஸ்வரூப ஆனந்த அனுபவமே உண்டாருது. அதாவது சிவமும் தன்னையே அறியறதுக்கு அன்னையுடைய வியாக்கியான ரூபிணியான விமர்ச ரூபிணியாக இருக்கா தேவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாரூபா மகாபூஜா மகாபாத்தகநாசினி மகாமாயா மகாசத்வா மகாசக்திர் மகாரதி மகாபோகா மகேஸ்வரியா மகாவீரியா மகாபலா மகாபுத்திர் மகாசித்திர் மகா யோகேஸ்வரீஸ்வரி. அப்போ அதனால் ஆதிசக்தியான அன்னைக்கு விமர்ச ரூபிணின்னு பெயர். ஆதிசக்தியான சிற்சக்தியை ஆசிரயிச்சு அத்தியஸ்த மாயா சக்தின்ற ஜட சக்தி உதிக்கிறது. இவளையே பராசக்தின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. மாயா சக்தினாலும் ஜட சக்தினாலும் பராசக்தினாலும் எல்லாம் ஒன்று தான். இந்த பராசக்தியை நாமரூப விளக்கமாக உலகிற்கு வித்து போல காரணமாக சொல்லப்பட்டிருக்கு. பராசக்தின்ற அன்னையை கரச்சரணாகதி அடைஞ்சு அவயவங்களில் திவ்ய மங்கள விக்கிரக தாரிணியாக நம்ம நினச்சோம்னாக்கா அவளுடைய மூர்த்தியின் திருப்பாதங்கள் உள்ள தூளிகளே இச்சா ஞான கிரியா சக்தியை நம்மளுக்கு அளிக்க வல்லது. இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ.